ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ், அதாவது நம்ம விஜய் பார்வதியோட அம்மா வந்துட்டு 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க நடந்த விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு விஜய் பார்வதியை வச்சு செஞ்ச ஒரு மூமெண்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை வந்து ஒரு சில பேர் போட்டுருந்தாங்க, அதை பற்றி போடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வீடியோ செம மாசான ஒரு சம்பவம். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 5 நாள் தான் இருக்குது, நியூ இயர் வேறு வரப்போகுது. நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்கன்றதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு என்னென்னா, விஜய் பார்வதி வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அசரவே மாட்டாங்க யாருக்குமே. அதாவது நான் ஒரே டயலாக் தான் அவங்கள பார்த்தாவே எனக்கு தோன்றது. இந்த நம்ம வடசென்னை படத்தில் தம்மா தூண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே தாங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்களே நிறுத்துறதுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு ஆள் நல்லா சிறுசாக தான் அது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி வந்து அட்டகாசம், ஒரு ஆட்டம் பாம்பு மாதிரி தான். ஆனால் யாருக்கிட்டையுமே பயப்படவும் மாட்டாங்க, அடித்து நாக் அவுட் பண்ணுற ஒரு ஆள். யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க மரியாதை. இப்போ பிக் பாஸ்க்கு இருந்தாலும் சரி, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் முடிஞ்சோடனே அவங்க அம்மா காலை போய் விழுறாங்க. விழுந்தவொடனே எல்லோரும் கலாய்க்கிறாங்க, இன்னும் யாரையுமே மதிக்க மாட்டேன், ஏதோ சம் வேர்ட் சொல்கிறாங்க, இது அம்மாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க விழுந்து எந்திரிக்கும் போது பிக் பாஸோட வாய்ஸ் இது, என்ன பார்வதி அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கு காலில் விழுறீங்களா, இல்லை இனி செய்ய போகிறதுக்கு காலில் விழுறீங்களா அப்படின்னு அவங்க விஜய் பார்வதி ரெண்டுத்துக்கு சார் இனிமே தான் சார் அப்படின்றாங்க. அப்பா, அதாவது இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு பார்வதி அம்மா உள்ளே வந்தால் என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸு நம்ம வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு, ரிவ்யூவர்ஸ்க்கு, உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு, பிக் பாஸ்க்கு எல்லாத்தையுமே வந்துட்டு சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. நான் அப்போல்லாம் கிடையாதுப்பா, நானும் அம்மா தானே, அந்த பொண்ணோட விரோதியாக என்ன, நான் பெற்ற பொண்ணு முடிச்சிட்டாங்க. அவள் பண்ணியிருக்கா ஒரு லெசன், திருத்திப்பா, என்னென்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், உனக்கு அறிவு இருக்குது, உன்கிட்டே நான் விடுறேன். நான் வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஒரு குழந்தையாக தானே உன்னை அடித்து வளர்க்கலாம், நான் வந்து உனக்கு சொல்கிறேன், ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீ பயப்பட வேண்டாம். ஆனால் அதை நீ கொச்சப்படுத்துறாத. காலையில் கூட ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இது ஒன்றும் பீச் இல்லை, சூப்பராக சொல்லியிருப்பாங்க, இது ஒன்றும் பீச் இல்லை. அதே மாதிரி வெளியில் வந்து நம்ம பேசிக்கலாம், இங்கே அதை வந்துட்டு அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, அழகாக இருந்தது. நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வரும் தான், அதை வந்து மறுக்க முடியாது, இந்த வயசு அந்த எமோஷன்ஸ் வரதான் செய்யும். ஆனால் அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த எமோஷன்ஸை கொச்சப்படுத்திடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்ன அழகான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, அந்த லெக்சரர் அப்படின்னா அந்த பொறுமையோடு, ஏன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, எத்தனை விதமான ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஒரு பொறுமையான பதில் கொடுத்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, ஒரு ஜுஜிபி. அதே மாதிரி நான் இதெல்லாம் பற்றி பேச போகிறேன்னு விக்ரம் பார்வதி அம்மா வரும்போது இதெல்லாம் சொல்ல போகிறேன் சபரி விக்ரமாக பேசியிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்தப்பா, அப்படியே ஃப்ளோட்டிங் மாதிரி படுத்துட்டு இருந்தா, அதெல்லாமே அவன் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் போயிருக்கா, முடிச்சிட்டாங்க. பார்த்துருக்காங்க, நம்ம அதை பற்றி பேச முடியாது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா தான் அங்கே ஒரு விஷயத்தை வச்சு அங்கே வந்து உரண்டு இழுக்க முடியும். பார்த்துட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு பெத்த அம்மா வந்துட்டு கடைசி காலத்தில் கண் கலங்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, இவ என்னை பார்த்துக்கல, இவளால் வந்து எனக்கு இது அது இதுன்னு, அந்த இது இல்லாமல் அந்த ஒரு பாண்டிங்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, அவங்க சொல்கிற விஷயங்கள் சான்ஸே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமருதீன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நிறைய படங்கள் பண்ண என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கானவனத்தை ஆசீர்வாதம் பண்ணி பயங்கர சூப்பராக இருந்துச்சு. திவ்யாவை ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருந்துச்சு. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.